இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர் எல்லாரும் வாங்கினாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 40% ஃபால் ஆயிருக்கு. கரெக்ட். ஸோ நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னு சொன்னால், சார் நீங்கள் சொல்கிறது பார்த்தா தங்கம் ஒரு முதலீடை நம்ம பார்க்கலாமா, இல்லை நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சிக்காக வாங்க வைக்கக்கூடிய ஒரு பொருளா சார்? ஸ்டாண்ட் அலோனாக கோல்டு வாங்குறதுங்கிறதெல்லாம் ஓல்டு. எல்லாரும் ஓல்டு கோல்டுன்பாங்க, ஓல்ட் இஸ் கோல்டுன்பாங்க. நான் வந்து கோல்டு இஸ் ஓல்டுன்னு சொல்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னு சொன்னால், கமாடிட்டியில் 100 ரூபாவில் 30% டவுனுங்கிறது 70 ரூபா. ஸோ திருப்பி 30% மேலே போச்சுன்னா 100 ரூபா வரும்னு நினைக்கிறீங்க. அது தவறான புரிதல். 100 ரூபாவில் 30% டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு 70 ரூபா கிடைக்கும். 70 ரூபாவில் 30% மேலே போச்சுன்னா 91 ரூபா தான் உங்களுக்கு. உங்களுக்கு புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? புதுசாக ஒருத்தவங்க கோல்டு வாங்குறாங்கல்ல, அவங்க வாங்குறதுடைய விலையை வச்சு தான் நீங்கள் ஏற்கனவே வச்சிருக்கிற கோல்டு ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுது. நம்ம முதலீடை பொறுத்த வரைக்கும் 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எதை பற்றியும் ஒரி பண்ண தேவையில்லை. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ பண்ண ஆரம்பித்தாலே, ஒரு எஸ்ஐபி பண்ண ஆரம்பித்தாலே பணக்காரன் ஆகிடும் நினச்சிக்கிறாங்க. யாருமே அப்படி வாங்க முடியாது. நீங்கள் 10 வருஷம் முதலீடு பண்ணலன்னா ஈக்விட்டி பக்கமே நீங்கள் போகவே கூடாது. Equity is not a product for 1 year. Equity is not a product for 2 years, 3 years. Translate to an asset class. Gold-ஓ, equity-ஓ, real estate-ஓ, இந்த மாதிரி மியூச்சுவல் மாதிரி வாங்கிட்டே வந்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமையோட ஒரு 10 வருஷத்தில் பெட்டராக இருப்பீங்க. நான் ஒரு 1 year 2 years தான் வச்சுருப்பேன், அப்பயுமே எனக்கு பேங்க்கோட ஜாஸ்தி வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒரு லோ ரிஸ்க் ப்ராடக்ட் நிறைய இருக்குது. கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் மாதிரி. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். முதலீட்டு ஆலோசகர் விஜயகுமார் அவர்கள் நம்மளுடன் இணைந்துள்ளார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் ஜெயன் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன். மாதங்கள் ஆகிடுச்சு பார்த்து. ஆமாம். இப்போ ஒரு சரியான நாளில் தான் சார் பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம முதலீடுன்னு பேசும்போது பங்கு சந்தை சார்ந்த பரஸ்பர நிதி பார்த்துருப்போம், பங்கு சந்தை கூட பார்த்துருப்போம். ஆனால் இந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா அதிகம் பேசக்கூடிய முதலீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல தங்கம் இருக்குது. தங்கம் கடந்து வெள்ளி போயிட்டாங்க, வெள்ளி கடந்து இப்போ காப்பர்லாம் கூட கடந்து போயிட்டாங்க. சார், இந்த தங்கத்தோட விலையேற்றம் கடந்த சில மாதங்களில் உச்சத்தில் போனது உண்மை. அதனால் ஒட்டுமொட்டு மக்களும் அதை நோக்கி போகிறதுக்கானும் அது இறங்காதுன்ற ஒரு காரணமா, இல்லை இதுதான் இருக்கிறதுலே சேஃபான முதலீடுன்ற ஒரு காரணமா, இல்லைன்னா இப்போ வாங்க விட்டுட்டால் அடுத்து அது 2-3 லட்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இதெல்லாம் காரணமாக, இல்லை ஒரு சின்ன லாபத்தை பார்த்துட்டு திரும்பிடலாம் அப்படின்னு ஒரு காரணத்தில் மக்கள் இவ்வளோ பெரிய உள்ளே போகிறதுக்கு காரணம் இருக்குமா சார்? ஸோ கடைசி ஒரு 2 வருஷமாக தங்கம் நல்லா பண்ணிச்சுங்கிறது வந்து உண்மை தான். பட் அதை பார்த்துட்டு நிறைய எளிய முதலீட்டாளர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் அது மேலே போயிடுமே அப்படிங்கிற இதில் வந்து நிறைய பேர் போகிறாங்க. வாட் வி கால் ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவோம். இப்போ வாங்கலைன்னா அது என்றைக்குமே வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ தங்கங்கிறது முதல்ல ஒரு கமாடிட்டி. முதல்ல நம்ம நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கணும். நம்ம அத்தியாவசிய பொருளோ இல்லை அன்றாட யூஸ் பண்ணுற பொருளோ கிடையாது. இந்த சென்ஸ் நம்ம அதை வச்சு நம்ம சாப்பிட போகிறது கிடையாது. இப்போ நான் சொல்லுவேன், இப்போ வெங்காய விலை கூடி சில சமயத்தில் என்ன ஆகும்னா 200 300 போகும். ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வெங்காய விலை, தக்காளி விலை 300. போய் தக்காளியில் போய் முதலீடு பண்ண முடியுமா? வெங்காயத்தில் போய் முதலீடு பண்ண முடியுமா? நான் இது ஏன் இந்த உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், தங்கங்கிறது ஒரு கமாடிட்டி. இது ஒரு எக்ஸப்ஷனல் சினாரியோவில் மேலே போச்சு. தங்கங்கிறது ஏன் மேலே போச்சு லாஸ்ட்டு 2-2.5 வருஷமானு பார்த்தீங்கன்னு சொன்னால், டீடாலரைசேஷன். இப்போது யூனிவர்சல் கரன்சி வந்து நம்மளுக்கு டாலரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன இன்னொரு கரன்சி? எதுவும் கிடையாது. ஸோ தங்கம். ஸோ என்ன நினச்சாங்க, இந்த ரஷ்யா யுக்ரைன் வார் வந்தோடனே இந்த ரஷ்யாவுடைய அந்த ரிசர்வ்ஸை வந்து அமெரிக்கா முடக்கினதுனால எல்லா நாடும் பயந்துட்டாங்க. இப்போ இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், நம்ம எப்பயுமே நம்மளுடைய பழைய வீடியோவில் கூட என்ன சொல்லியிருக்கோம், தங்கம்னா ஒரு 10% வச்சுக்கலாம், 7% வச்சுக்கலான்னு சொன்னோம். பட் இந்தியா என்ன பண்ணிச்சு, 7% வச்சுட்டு இருந்த தங்கத்தை நம்மக்கிட்டேயும் நம்ம வந்து ஒரு அரௌண்ட் 700 பில்லியன் ரிசர்வ்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த 7% வச்சுட்டு இருக்கிற தங்கம் இன்றைக்கி 14லேருந்து 15% வச்சுருக்கு ஆஸ் பர் த RBI டேட்டா. ஸோ இந்தியாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தங்கத்துடைய ரிசர்வ்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா நாட்டுக்கும் என்னென்னா, நாளைக்கு நம்மளுடைய ரிசர்வ்ஸையும் இந்த மாதிரி டாலர் முடக்குனா நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குது, பண்டை மாற்று முறை சொல்கிறோம்ல, பேட்டர் சிஸ்டம் மாதிரி நம்ம எதாவது கொடுத்து வாங்கணும் இல்லையா, இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டீடாலரைசேஷனுங்கிற ஒரு மெயின் இம்பேக்ட் தான் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் வாங்கினதுனால தான் கோல்டு மேலே போச்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்களும் நானும் போய் ஜுவல்லரி கடையில் கோல்டு வாங்கினதுனால கோல்டு விலை மேலே போகலை. ஓகே. ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் வாங்கினதுனால மேலே போச்சு. சரி.
எப்போ ஒரு கமாடிட்டி கோல்டு சைக்கிள் மேலே போகும்போது சில்வரும் அதே மாதிரி போகும். சில்வருக்கு வந்து என்னென்னா ஒரு லாங் சைக்கிள் உண்டு. தங்கத்தை வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் வச்சுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோடைய ஃபால் ரொம்ப குறைவாக இருக்கும். பட் சில்வரில் வந்து என்ன பண்ணலான்னா உங்களுக்கு வந்து ஸ்பெக்குலேட் பண்ணலாம். ஹண்ட் பிரதர்ஸ்னு ஒரு ஸ்டோரி இருக்குது. 1980 1980 நீங்கள் சில்வர் வாங்கியிருந்தீங்கன்னா 2011 வரைக்கும் உங்களுடைய சில்வருடைய ப்ரைஸு வந்து அந்த போட்ட பணம் வரவே இல்லை. யாராவது ஒருத்தங்க 2011 சில்வர் வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னால் இப்போ 2026 2025 வரைக்கும் அந்த போட்ட பணம் வரவே இல்லை. ஸோ எப்போ ஒரு கமாடிட்டி சைக்கிள் முடியுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால் ஒரு சிறு முதலீட்டாளர்கள் இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஒன்று விட்டுட்டமேங்கிறதுனால வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி தேவைப்பட்டதுன்னா நம்ம பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு மல்டி அசட் மூலமாக ஒரு வாங்கிக்கிட்டாங்கன்னா கோல்டு இருக்கும், சில்வர் இருக்கும், காப்பர் இருக்கும், ஜிங்க் இருக்கும், க்ரூட் ஆயில் இருக்கும், கமாடிட்டி இருக்கும், இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டி இருக்கும், டெட் இருக்கும், ஈக்விட்டி இருக்கும், ரீட்ஸ் அண்ட் இன்வீட்ஸ் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு அங்கமாக வச்சுக்கணுமே தவிர ஸ்டாண்ட் அலோனாக நீங்கள் கோல்டு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்னா, கோல்டுன்ட்டு இல்லை, ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் அலோன் கமாடிட்டி வச்சிங்கன்னா ரிஸ்க் ரொம்ப வால்டைலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர் எல்லோரும் வாங்கினாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 40% ஃபால் ஆகிருக்கு. கரெக்ட். ஸோ நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னு சொன்னால் கமாடிட்டியில் ஏற்றமும் இறக்கமும் ஒன்றுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தவறான ஒரு புரிதல். நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா 100 ரூபா பணம் வச்சுருக்கீங்க செடியை, நீங்கள் 100 ரூபா பணம் வச்சுருக்கீங்க, இப்போ வந்து 30% வந்து மேலே போயிடுச்சுன்னு சொல்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ 100 ரூபாங்கிறது என்ன இருக்கும், 130 இருக்கும். சப்போஸ் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஸோ 30 ரூபா டவுன் ஆகுதுன்னு வச்சுங்க. 100 ரூபாவில் 30% டவுனுங்கிறது 70 ரூபா. ஸோ திருப்பி 30% மேலே போச்சுன்னா 100 ரூபா வரும்னு நினைக்கிறீங்க. அது தவறான புரிதல். 100 ரூபாவில் 30% டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு 70 ரூபா கிடைக்கும். 70 ரூபாவில் 30% மேலே போச்சுன்னா 91 ரூபா தான் உங்களுக்கு. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? எப்படி சார்? 100 ரூபா வச்சுருக்கீங்க. ஓகே. 100 ரூபாவில் இப்போ மார்க்கெட்டு 30% டவுன் ஆகுது, 70 ரூபா வரும். 70 ரூபா வந்துடும். சரி. திருப்பி 30% மேலே போயிடுது. ஆமாம், 70 ரூபாவில் 30% எவ்வளோ போய் 21 தான். 21 which means எவ்வளோ 91 தான். அப்போ நீங்கள் 45%க்கு மேலே போனால் தான் நீங்கள் போட்ட பணமே வரும். ஸோ ஏற்றமும் இறக்கமும் ஒன்றும் கிடையாது. கரெக்ட். ஸோ அதனால தான் என்னென்னா தான் லாஸ் அவர்ஷன் பயஸ் சொல்லுவோம். என்னென்னா உங்களுக்கு ஏற்றம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, இறக்கம் கம்மியாக இருக்கிற போர்ட்ஃபோலியோவாக எடுத்துக்கணும். அது கமாடிட்டியில் நம்ம பண்ண முடியாது. கோல்டு ஒரு அங்கமாக வேணால் வச்சுக்கலாம், ஒரு 5% 10%. பேரஸ் நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, காப்பரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஸ்டாண்ட் அலோனாக பண்ணுறாங்க. மற்ற கமாடிட்டிஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகம் அழிகிற வரைக்கும் எல்லா கமாடிட்டியும் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு தெரியாத ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு காலத்தில் அலுமினியம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது கோல்டை விட. நீங்கள் ஒரு 400 500 600 வருஷம் முன்னாடி எடுத்து பாருங்கள். சரி, ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் அலுமினியம் யூஸ் பண்ணுவாங்க. அலுமினியம் வந்து ரொம்ப காஸ்ட்லி. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதோட இன்ஃபர்மேஷன். பட் அதுக்கப்புறமா அலுமினியம் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. இப்போ அது மாதிரி எல்லா கமாடிட்டிஸும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ எப்பெல்லாம் ஒரு விலை ஏற்றம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அவாய்ட் பண்ணணும். எது மேலே போச்சோ அது கீழே வருங்கிற அந்த ஒரு புரிதல் இருக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அசட் அலோகேஷன் நம்ம சொல்லுவோம். எல்லாத்துலேயும் வச்சுக்கணும். இப்போ தங்கத்தை விட்டுட்டீங்கனால தானே தங்கத்தை வாங்க போகிறீங்க. தங்கம் ஒரு அங்கமாக வச்சுருந்தீங்கன்னா, ஒரு 10% வச்சுருந்தீங்கன்னா, ஒரு மல்டி அசட் ஒரு 20% வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஏற்றம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த அசட் அலோகேஷனை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னு சொன்னால் நாளைக்கு ஈக்குட்டி மேலே போகும்போது ஈக்குட்டி விட்டுட்டுமேனு வருத்தப்படக்கூடாது. கரெக்ட். அதுதான் என்னுடைய வியூ. அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா தங்கம் ஒரு முதலீடை நம்ம பார்க்கலாமா, இல்லை ஒரு பாதுகாப்பான ஒரு ஹெட்ஜிங் பணமா, இல்லை ஒரு எமர்ஜென்சிக்கான இடத்த மட்டுமே தான் ஃபோக்கஸ் எப்படி பண்ணணும் சார்? இப்போ இவங்க வாங்குறது பார்த்தா அது முதலீடு கான்செப்டில் உள்ளே போயிட்டுருக்காங்க, அப்படி தான் பார்த்துட்டு போகலாமா, இல்லை நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சிக்காக வாங்க வைக்கக்கூடிய ஒரு பொருளா சார் அது? இல்லை, ஸ்டாண்ட் அலோனாக கோல்டு வாங்குறதுங்கிறதெல்லாம் ஓல்டு. எல்லாரும் கோல்டுன்பாங்க, ஓல்ட் இஸ் கோல்டுன்பாங்க. நான் வந்து கோல்டு இஸ் ஓல்டுன்னு சொல்கிறேன். மல்டி அசட் வச்சுக்கிட்டா சரி, கோல்டு வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஆஃப் வேல்யூ இருக்குது. இப்போ எல்லாரும் தங்கத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க. எங்கே போனாலும் எந்த வீடியோ எதை பார்த்தாலுமே தங்கம் வாங்கிக்கோங்கிறாங்க. என்னமோ முதல்ல நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும், தங்கத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கரெக்ட். பாண்டு வச்சுருந்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. தங்கத்துக்கு ப்ரைஸ் டு புக் கிடையாது. ஆமாம். அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்பெனி வச்சுருந்தீங்கன்னா மேலே போகுமா கீழே போகுமா, சேல்ஸ் எப்படி இருக்குது, என்ன லாபம் வருமா நஷ்டம் வருமானங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஒரு ப்ரைஸ் டு புக்கு, ஒரு ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் எல்லாமே ஈக்விட்டிக்கும் மற்ற இதுக்கும் உண்டு. பிறஸ் கோல்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் கிடையாது, ப்ரைஸ் டு புக்கு கிடையாது, டிவிடெண்ட் கிடையாது. எதை வச்சுட்டு இவங்க எல்லாருமே இப்போ இன்றைக்கி நிறைய வல்லுநர்கள் பேசுகிறாங்க, தங்கம் மேலே போயிடும், 15,000 25,000 போயிடும், 40,000 போயிடும். போகலாம்.
போகாமே இருக்கலாம். பட் எதை வச்சுட்டு சொல்கிறாங்க, எல்லாம் ஒரு ஸ்பெக்குலேஷன். என்ன இந்த மாதிரி ட்ரம்ப் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி வரும், அதனால மேலே போய்டுன்னு சொல்கிறாங்களே தவிர, whereas equity is a predictable asset class in the long run. ஓரளவுக்கு predictable asset, whereas gold is not a predictable asset class in the long run, because கோல்டுடைய விலையை தீர்மானிக்கிறது யாருங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு கோல்டு வச்சுருக்கீங்கன்னா, புதுசாக ஒருத்தவங்க கோல்டு வாங்குறாங்கல்ல, அவங்க வாங்குறதுடைய விலையை வச்சு தான் நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கிற கோல்டு ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுது. உங்களுக்கு புதுசாக வாங்குறவங்களை வச்சு தான் பழைய ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ விச் மீன்ஸ் நம்ம எந்த மாதிரி ஒரு 100% ரிட்டர்ன்ஸ், 150%, 200% ரிட்டர்ன்ஸ் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப காஷியஸாக ஸ்டாண்ட் அலோன் இன்வெஸ்ட் பண்ணுறது தவிர்க்கணும். ஒருவேளை கோல்டே இல்லை, நான் லாங் ரன்னில் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு 10 வருஷம் வச்சுருப்பேன்னு சொன்னால் ஒரு 10% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ ஸ்டாண்ட் அலோன் கோல்டில் வச்சுக்கலாம். எதுவுமே வேண்டாம்னா ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் ஒரு மல்டி அசெட் போர்ட்ஃபோலியோவில் பில்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். சேஃப். அப்போ நீங்கள் குறிப்பிட்டது பார்த்தா ஈக்விட்டி தான் பெஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டான ஒரு இடமா? இல்லை, அப்படி சொல்லலை. நான் சொன்னதுக்கு தான் நான் பொறுப்பு. சரி சரி. நான் எம்ஜிஆரை பிடிக்குன்னு சொன்னால் நீங்கள் கலைஞருக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. சரி சரி. நான் பேசுறதுக்கு தான் நான் பொறுப்பு, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சரி சார். அப்படி ஈக்விட்டி நம்ம இந்த பக்கம் கவனித்தோம்னா 2024 செப்டம்பர்லேருந்து அதோட ஏற்றம் இல்லை. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நம்ம சில்வர் வந்து 2011 வரைக்கும் பெரிய மாற்றம் இல்லாத மாதிரி 2024 செப்டம்பர்லேருந்து அதோட மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ஆகட்டும், இல்லை பங்கு சந்தையிலே ஆகட்டும், ஒரு ஸ்டாக்னண்ட்டாகவே அப்படியே நிற்குது. 26,000 போயிட்டு திருப்பி 24, 25 இப்படியே தான் அதோட நம்பர்ஸ் போயிட்டுருக்கு. அன்றைக்கி ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டவங்களுக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் இல்லாமல் தான் இருக்காங்க கடந்த 1.5 வருஷமாக. இப்போ இந்த ட்ரெண்டிலிருந்து அடுத்து 1 இயருக்கு பெரும்பாலும் இந்த ஃபைனான்சியல் இண்டஸ்ட்ரியில் பேசக்கூடியது என்னன்னா, இனிமேல் ஏறுமுகம்தான், அது 30,000 நோக்கி போயிடும். இந்த வருடமே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் நீங்கள் ஏற்கனவே வச்சிருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை பங்கு சந்தையில் இருக்கிறக்கூடிய பங்குகள் ஆகட்டும், நல்ல வேற்றம் வரக்கூடிய ஆண்டில் இருக்கீங்க, அதனால் வித்துறாதீங்கன்றாங்க. இது எப்படி உங்களுடைய பார்வையில் இருக்குது? ஏற்றம் வருமா இனிமேல், இல்லை இன்னும் சில வருடங்கள் ஆகுமா? முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா செழியன், எந்த அசட் கிளாஸுமே வந்து நம்ம ஒரு லாங் டைமில் தான் பார்க்கணும். செப்டம்பர் 2024 இப்போ பிப்ரவரி 2026ங்கிறது வந்து ஒரு 1 இயர் 3 மந்த்ஸோ 4 மந்த்ஸோ. ஸோ குக்கரில் சாதத்தை வச்சுட்டு அதுக்கு டைம் கொடுக்காமையே விசில் இப்படி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வேகவே வேகாது. முதல்ல வந்து ஈக்விட்டியாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருந்தாலுமே சரி, நீங்கள் 10 வருஷமாவது முதலீடு பண்ணணும். தொடர்ந்து ஆரம்பத்தில் இருக்கிற ஆர்வம் தொடர்ந்து இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, 1 வருஷத்துலேயே பார்க்குற ப்ராடக்ட் ஈக்விட்டி கிடையாது. ஒருத்தர் 1 வருஷம்தான் முதலீடு பண்ணுவார்னா, ஒரு இதான் நம்ம பழைய வீடியோவில் சொன்னோம், 100 லிட்டர் தண்ணி ஊற்றினாலும் செடி சீசனில் தான் வரும். நீங்கள் 10 வருஷம் முதலீடு பண்ணலன்னா ஈக்விட்டி பக்கமே நீங்கள் போகவே கூடாது. ஈக்விட்டி இஸ் நாட் எ ப்ராடக்ட் ஃபார் 1 இயர். ஈக்விட்டி இஸ் நாட் எ ப்ராடக்ட் ஃபார் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ். ஈக்விட்டி ஹஸ் காட் எ லாங் சைக்கிள். கோல்டும் அதே மாதிரி தான். 2012 19 வரைக்கும் கோல்டில் ரிட்டர்ன்ஸே கிடையாது இல்லை. ஸோ 2000 2020 2024 வரைக்கும் ஈக்விட்டி நல்லா பண்ணிச்சு. ஆமாம், சூப்பராக பண்ணிச்சு இல்லையா? ஸோ எல்லாமே ஒரு சைக்கிள், எல்லாமே வந்து அதனால தான் சொல்கிறேன், நம்ம முதலீடை பொறுத்த வரைக்கும் 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எதை பற்றியும் ஒரி பண்ண தேவையில்லை. ஃபினான்ஷியல் பிளானிங், ஒரு நீண்ட காலத்துக்கு என்ன வச்சுக்கணும், ஒரு 5 வருஷம் 7 வருஷத்துக்கு என்ன வச்சுக்கணும், ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன வச்சுக்கணும், கையில் எமர்ஜென்சி என்ன வச்சுக்கணும், அந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கை பண்ணிடணும். 2வது அசட் அலோகேஷன், இதில் எவ்வளோ பண்ணணும், நீண்ட காலத்துக்கு எவ்வளோ சேமிக்க முடியும், ஒரு மீடியம் டேர்முக்கு எவ்வளோ சேமிக்க முடியும், எதில் சேமிக்கணும், அதை ஷார்ட் டேர்மில் எதை சேமிக்கணும். 3வது டைவர்சிஃபிகேஷன் அண்ட் ரீபேலன்சிங். எல்லாத்துலேயும் முதலீடு கரெக்டாக பண்ணியிருக்கோமா, அதை ரீபேலன்ஸ் பண்ணியிருக்கோமா. கோல்டு மேலே போச்சுன்னா கோல்டுலேயே போட்டிருக்கக்கூடாது, அதுவும் ராங். சில்வர் மேலே போச்சுன்னா சில்வர்லேயே போட்டிருக்கோம், அதுவும் ராங். நம்ம எல்லாத்துலேயும் ஒரு அங்கமாக நம்ம போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால், நம்ம முதலீடு பண்ணாலே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ பண்ண ஆரம்பித்தாலே, ஒரு எஸ்ஐபி பண்ண ஆரம்பித்தாலே பணக்காரன் இடம் நினச்சிக்கிறாங்க. யாருமே அப்படி ஆக முடியாது. இட்ஸ் அ ஃபேலசி டு பிலீவ் தட் ஒன் கேன் பிகம் ரிச் பை மேக்கிங் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு முதலீடு பண்ணியோ ஒரு சேவிங்ஸ் பண்ணியோ நீங்களுமே நானுமே யாரும் பணக்காரன் ஆக முடியாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே அவங்களுடைய ஜாபில் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ஜாப்லேருந்து ரெவென்யூ வரும். ஆமாம், இன்கம்மை ஜென்ரேட் பண்ணணும். இன்கம்லேருந்து கொஞ்சம் சேவிங் பண்ணணும். கொஞ்சம் சேவிங்கை ட்ரான்ஸ்லேட் ஒன் அசட் கிளாஸ், கோல்டோ ஈக்விட்டியோ ரியல் எஸ்டேட்டோ இந்த மாதிரி மியூச்சுவல் இந்த மாதிரி வாங்கிட்டே வந்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமையோட ஒரு 10 வருஷத்தில் பெட்டராக இருப்பீங்க. இன்றைக்கி இருக்கிற நிலைமையோட 20 வருஷத்தில் பெட்டராக இருப்பீங்க. இதுதான் நம்ம பண்ண முடியும்.
நடந்து போகிறது வந்து பேர் என்ன மராத்தான் ஓடுறதுக்கு இல்லை, நம்மளுடைய ஃபிட்னஸை பார்த்துக்கிறதுக்கு. முதலீடு பண்ணாலே எல்லாம் வேரன் பஃபட் ஆகலான்னு நினைக்கிறாங்க. அது ஆக்சுவலாக தவறான புரிதல் ஆக்சுவலாக. சரி, இப்போ இதில் ஒரு வார்த்தை குறிப்பிட்டீங்க, ரீபேலன்சிங் அப்படின்ற வார்த்தை. நீங்கள் அதுக்கும் சேர்த்து சொன்னீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வந்து ரிச் ஆகிட முடியாது, அது வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும், அதெல்லாம் வந்து ரீபேலன்சிங் வந்து அவ்வப்போ பார்க்கணுன்றீங்க. இப்போ ஒரு காமன் மேனை நான் வந்து உண்மையாகவே நான் ஒரு காமன் மேனுக்கு அந்த வார்த்தையில் எனக்கு தெரியாது. சேர்க்க சொன்னாங்க, சேர்த்துட்டேன். இந்த எஃப்ஐபியில் போட சொன்னாங்க, நான் போட்டுட்டேன். இதுக்கு மேலே அதை நான் ஃபாலோ இன்னும் ஒரு வார்த்தைங்க பேசப்படுது, அதையே பார்த்துன்னு இருக்காதீங்க, அப்படியே விட்டுடுங்க, கரெக்ட் அப்படின்றது ஒரு வார்த்தைங்க பேசப்படுது. அப்போ நான் இதில் ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் அதை பார்த்து ஆகணும், என்ன லெவலுக்கு ஒரு சில மாதங்களுக்கு பார்த்தே ஆகணும். இதை ரெண்டுமே தெரியாமல் நான் ஒரு காமன் மேன் இருக்கும்போது அட்வைசரோட பங்கு என்ன ஆகுது, இல்லை அதை நானே பண்ணிக்க முடியுமா, ரியாலிட்டி எப்படி நடந்தது சார்? ஸோ அதான் நான் நிறைய இதில் சொல்லும்போது, அக்பர் ஹேட் பீர்பால், சாணக்கியா ஹேட் சந்திரகுப்தா, சிவாஜி மகாராஜ் ஹேட் தானாஜி. அந்த மாதிரி எல்லா ஒரு முதலீட்டாளரும் ஒரு அட்வைசரை வச்சுக்கணும், ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை வச்சுக்கணும். ஸோ யூ ஷுட் நாட் பை ராங் அண்ட் சிட் டைட், யூ ஷுட் பை ரைட் அண்ட் சிட் டைட். சரியாக வாங்கணும், அதை ரீபேலன்ஸ் பண்ணணும், ஃபினான்ஷியல் அட்வைசர் மூலமாக பண்ணணும், அதை நீண்ட காலத்துக்கு பண்ணணும். இதுதான் பண்ணணும். ஒரு தனி மனிதனால் இதை புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஒரு 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் ஃபினான்ஷியல் அட்வைசரை வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு 5 வருஷம் 7 வருஷம் இருந்ததுக்கப்புறமா எதில் முதலீடு பண்ணணும், எதில் முதலீடு பண்ணக்கூடாது, எவ்வளோ முதலீடு பண்ணணும், இவ்வளோ முதலீடு பண்ணால் நம்மளுக்கு இவ்வளோ கிடைக்குமா, லாபமா நஷ்டமா எல்லாம் புரிஞ்சிடும். அதுக்கப்புறமா வேணால் ஒரு இண்டிவிஜுவல் டிசிஷன் எடுக்கலாமே தவிர எடுத்த போது ஒரு தனி மனிதனால் பண்ணக்கூடிய காரியம் இது இல்லை. நான் சொன்ன மாதிரி அவருடைய ஜாபில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா தட் இஸ் கோயிங் டு கிவ் ஹிம் அ இன்கம் அந்த சேவிங்ஸு. பட்டு ஒரு எளிய மனிதனாக இருக்கிறாரு, எனக்கு எதுவுமே வேணாம், நான் யாரையும் நம்ப மாட்டேன், நானே எல்லாம் பண்ணுவேன்னு சொன்னால், நம்ம பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி நிஃப்டி 50 சொன்னோம், நிஃப்டி 500 வாங்கிக்கோங்க. 50 கூட வாங்கினா நிஃப்டி 500 இந்தியாவில் உள்ள டாப் 500 கம்பெனிஸ் உங்களுக்கு வந்துடும். இல்லையா, ஒரு ஜஸ்ட் ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வாங்கிக்கோங்க. அதை மட்டும் வாங்கிட்டு 10 வருஷம் 15 வருஷம் முதலீடு பண்ணுங்கள். இது வந்து நீண்ட காலமாக இருந்தால் 10 வருஷம் 15 வருஷம் இருந்தால். எனக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மியாக வேணும், ஆனால் எனக்கு வந்து எஃப்டியோட கொஞ்சம் ஜாஸ்தி வேணும், நான் வந்து டெய்லி பார்க்க மாட்டேன், ஆனால் நான் 5 வருஷத்துலையாவது பார்ப்பேன், எனக்கு 5 வருஷத்துலையாவது ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னா ஹைப்ரிட் ஃபண்ட், பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ், மல்டி அசட், இந்த 2 கேட்டகரி எடுத்துக்கலாம். பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ், மல்டி அசட். 5 வருஷம் நான் வச்சுருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு 9லேருந்து ஒரு 10% மேலே ரிட்டர்ன்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தி. இதை பண்ணால் போதும். நான் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் தான் வச்சுருப்பேன், அப்பயுமே எனக்கு பேங்க்கோட ஜாஸ்தி வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒரு லோ ரிஸ்க் ப்ராடக்ட் நிறைய இருக்குது. கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் மாதிரி, ஈக்விட்டி சேவிங்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் முதலீடு பண்ணிக்கலாம். பட்டு மாவுக்கேற்ற பணியாரம் தான் கிடைக்கும். ஸோ நான் வந்து 1 வருஷம் பண்ணுவேன், லோ ரிஸ்க் எடுத்துக்குவேன், ஆனால் எனக்கு 20% 15% வரும், அது வரவே வராது. ஸோ இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். மாவுக்கேற்ற பணிகாரம், ரிஸ்க்குக்கு தேர்ந்த ரிவார்டு. நீங்கள் எவ்வளோக்குள்ளோ ரிஸ்க்கு கம்மியாக எடுத்து ஒரு நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணி நீங்கள் நிறைய கேபிட்டலில் பண்ண ஆகும்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமையோட பெட்டராக இருப்பாங்க. நிறைய பேர் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி 1 லட்ச ரூபா போட்டு மேலே போச்சா 1 லட்சத்தில் 20% ரிட்டர்ன்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் போகுது? 20,000 ரூபா கிடைக்குமா? சப்போஸ் 1 கோடி இருக்குன்னு வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். 1 கோடிங்கிறது ஒரு பெரிய இலக்கு. பட் 1 கோடியை சேர்த்துட்டிங்கன்னா 1 கோடியில் 10% ரிட்டர்ன்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? இதுதான் போர்ட்ஃபோலியோ சைஸிங். ஃபினான்ஸில் நம்ம என்ன சொல்லுவோம்னா போர்ட்ஃபோலியோ சைஸிங். இந்த சைஸிங் பண்ணணும். இந்த 1 லட்சத்தில் போட்டு வாங்கி விற்று இதெல்லாம் பண்ணக்கூடாது. நிறைய கேபிட்டலை எடுத்துகிட்டு வரணும். 1 கோடி முடியாத 25 லட்சம் டார்கெட் வச்சுக்கணும். எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் 25 லட்சத்தை நான் எப்படி சேர்க்கறது, எப்படியாவது 25 லட்சம் சேர்த்துடணும். டுமாரோ இஸ் ஆல்வேஸ் காஸ்ட்லியருங்கிறது தெரியணும். நாளைக்குங்கிறது வந்து எப்பயுமே காஸ்ட்லி. ஏன்னா நான் வந்து 1000 படித்தேன், இப்போ என் பையன் ஸ்கூல் ஃபீஸை நான் லட்சத்தில் கட்டுறேன். ஸோ நாளைக்குங்கிறது காஸ்ட்லி. அதுக்கு இன்றைக்கி ஏதாவது சேமிக்கணும். இதே மாதிரி நான் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சா இன்றைக்கி நம்ம செய்யணும். நாளைக்கு மரம் வேணும்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம செடி வச்சு தண்ணி ஊற்றினா தானே வரும்.